சரவணர் மேரிகளுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசுவோம். சார் வணக்கம். விஜய்க்கு தமிழே தெரியல, விஜய் கட்சியில் அந்த பெயரில் பிழை இருக்குது, இக்க காணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இக்க சேர்த்துட்டாங்க, தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டாங்க. சந்தோஷமா உங்களுக்கு? எப்படியோ தமிழை காப்பாற்றுறதுன்ற முடிவுக்கு வந்திருக்காரு. தமிழை கெட்டு போனாங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தார் கதையை. ஏன்னா அவர் சேர்ந்துக்கிற இடம் அந்த மாதிரி தமிழை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தோடு அந்த பிடியில் அவர் சிக்கி இருக்கிறாரு. அதனால தான் தமிழ் கொலை முதல் நடந்திருக்குது. சொன்னதுக்கு பிறகு திருத்திக்கிறாருன்னு மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது மக்களுடைய வார்த்தைகளை கேட்குறாரு. அது தப்பாக இருந்தால் தன்னை திருத்திக்கிற அந்த பக்குவம் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படியும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தீர ஆலோசித்து நிறைய விஷயங்களை பேசப்பட்டு தான் இருப்பாங்க. இந்த இக்குன்றது அது சாதாரணமாக விட்டுருப்பாங்க. அது நியூமராலஜி யாராவது சொல்லியிருப்பாங்க. ஒத்தப்படையில் இருந்தால் அது வளரும்பாங்க, ரெட்டைப்படையினாக அது முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. அதை சொல்லியிருப்பாங்க. என்னப்பா அவர் சனாதனத்தோடு தானே சேர்ந்துருக்காரு, அதனால் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டார் இல்லையா. அது அவர் உணர் கூட போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சொல்ல முடியாது. அப்போ இப்போ பெருவாரியான ஓட்டுகளை வாங்குறார். இந்து மக்களுடைய ஓட்டுகளை எல்லாம் வாங்கிறதுக்காக உணர் போட்டாலும் போட்டுவார், சொல்ல முடியாது. நியூமராலஜி பார்த்து அப்படி வச்சுருப்பாரு. அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த சினிமாக்காரர்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த காலத்தில் ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தால் ஒரு தமிழ் பட உலகத்தையே பெருசாக ஒரு நவீன பாணிக்கு மாற்றின ஒரு ஸ்ரீதர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் தமிழ் திரையுலகுக்கு அவர் செஞ்சார். காதலிக்கு நேரமில்லை படமெல்லாம் எடுத்தவர், நெஞ்சில் ஒரு ஆளின் படமெல்லாம் எடுத்தவர். அந்த ஸ்ரீதர் கல்யாண பரிசுங்கிற படம் தான் அவருக்கு பெரிய சூப்பர் ஹிட்டு. அதில் கல்யாண பரிசில் இப்பு வரணும். இப்பு போட்டாக்கா கல்யாண பரிசுன்னு வரும்போது 8 எழுத்தாக வருது. அவருக்கு 8 ஒத்துக்காது. அதனால் கல்யாண பரிசு அப்படின்னு போட்டார். அதே மாதிரி மீண்ட சொர்க்கம்னு போட்டார். அதுலேயும் 8 எழுத்து வந்துருச்சு. அதை மீண்ட சொர்க்கம் என்னென்னமோ பேரெல்லாம் மாற்றி காடிச்சா ஒரு வழியாக 7 எழுத்து கொண்டு அதை மீண்ட சொர்க்கம்னு என்னமோ பண்ணி போட்டார். அப்போ தான் கிண்டல் பண்ணாங்க. நல்ல காலம் கணவனே கடவுள்னு பேர் வச்சுருந்தாக்கா அந்த 8 எழுத்து வருதுன்னு சொல்லி நவனே கடவுள்னு வச்சுட்டு போயிருப்பார். அது இப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. அது சினிமா உலகத்தில் அது ஒரு இது மாதிரியான நம்பிக்கைகள் மிக அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா படம் எடுக்கிறோம், முஸ்லீமாக இருப்பான், கிறிஸ்தவனாக இருப்பான், எவனோ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் படத்துக்கு பூஜை பண்ணுவோம், ஒரு ஐயரை வச்சு பூஜை போடுவாங்க. அந்த ஐயர் சொல்கிற இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். இவ்வளவும் பண்ணி எல்லாம் பூஜையெல்லாம் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் டப்பாக்குள்ளே போய் சொல்லிட்டுருக்கும். அது வேறு விஷயம். அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இந்த சினிமா உலகத்தில் இருக்கிற பல மூட நம்பிக்கைகள் அடிப்படையில் அந்த காட்சியும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் அந்த பேர் வச்சுருக்காரு. இப்போ அதை திருத்திக்கிட்டு இருக்காரு. என்றைக்கே நியூமராலஜி தான் காரணமாக. அதெல்லாம் அவர் பார்த்துருப்பார். நியூமராலஜி பிரகாரம் அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் அவர்கிட்ட நிறையா பேர் புது ஆளுங்கள்லாம் சேர்ந்துங்க. அந்த பேரெல்லாம் பார்த்தேன். அது சில பேர்கள் இன்னும் காணும். அது என்னன்னு தெரியல. ஏன் தமிழர் மனிதன் இன்னும் சேராமல் இருக்கார்? அவர் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கார் சார். எல்லாம் ஒன்று தானே, இது என்ன எல்லாம் ஒன்று தான். விஜய் பாஜக எதிர்க்கிறாரு. அதை எதிர்க்கிறத மாதிரி தானே இந்த கட்சி நடக்கும்போது. பாஜக எதிராக தானே இது நடக்கிறத காட்ட போகிறாங்க. பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு போகக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புது கட்சி தான் இது. அவங்க வேலை இதோட முடிஞ்சிடும். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே அவரை ஓரம் கட்டிடுவார். அதுக்கு மேலே அவர் என்ன பேச முடியும்? இப்போ ரொம்ப பேசினாக்க அமலாக்கத்துறையை விட்டால் முடிஞ்சு போகுது. ஏதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது ஏதாவது சொல்லி இப்போ நியூமராலஜின்றீங்க. நீங்கள் சொல்கிற லாஜிக் படியே பார்த்தாலும் ரெட்டைப்படையில் முடியுதுனாலும் அப்புறம் ரெட்டைப்படையை தைரியமாக வச்சுருக்காரு அவர். வேறு வழி இல்லை. ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. பார்த்தாரு வேலைக்கு ஆகாது. தமிழ் மொழியை அடுத்தடுப்பில் கட்சி பேர்லேயே தமிழ் மொழியை கொலை பண்ணுறோன்னா தமிழ் மாட்டையும் தமிழ் மொழியை காப்பாற்றுவாங்கங்கிற கேள்வி வந்ததுன்னா என்ன ஆவார்? அடிபட்டு போவார்ல. அதனால் பேரை மாற்றிக்கிட்டார். வேறு வழி இல்லை. பேர் வைக்கும்போது யோசனை பண்ணியிருக்கணும். வெற்றின்னு வரணும்னு நினச்சிக்கிட்டாரு. எம்ஜிஆர் படமாகட்டும், இந்த சின்னப்ப தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஷாட் எப்படி எடுப்பாங்கன்னா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசுகிற சீன் தான் ஃபஸ்ட்டு ஒரு புது படத்துக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு டைலாக் அவங்க எடுக்கிறது. அது சம்மந்தமெல்லாம் இருக்கும். அந்த டைலாக்கு தேவையாக இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. ஃபஸ்ட்டு ஷாட்டு படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டில் வெற்றிங்கிற டைலாக் பேசிக்கிட்டு தான் கதாநாயகியோ வர்ற மாதிரி தான் எடுப்பாங்க. அதே மாதிரி ஏவிஎம் படங்கள்லேயும் சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பாங்கன்னுவாங்க. இது மாதிரி பல மூட நம்பிக்கைகள் சினிமா உலகத்தில் அதிகம். அந்த ஒரு சினிமா உலகத்துலேருந்து வந்ததுனால, இந்த குடும்பத்தில் வந்ததுனால இந்த சினிமா உலக மூட நம்பிக்கைகள் அடிப்படையில் இந்த பேரெல்லாம் வச்சு இது மாதிரி வந்திருக்காரு. ஒத்தப்படையில் வச்சிங்கன்னா அது வளரும். 11 12 ஆகணும்.
12 ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல அப்படியெல்லாம் நம்பிக்கை உள்ளவரா இருந்தா அப்புறம் ரெட்டப்படைக்கு வந்திருக்க மாட்டாரு அவர். அதாவது அப்படியே நிறுத்திருப்பாரு. இல்லையா, அது 1000 இருந்தாலும் அது மக்கள் மத்தியில் அது பெருசாக பேசப்படுதுன்னு அதையும் கேட்டிருப்பார். 12ங்கிறது இந்த நம்பர், சனீஸ்வரன் நம்பர், இது சுக்கிரன் வந்து அதை இப்படி பார்க்கறதுனால அங்கேருந்து அங்காரகான அது மாதிரி அங்கேருந்து 7வது இடத்துல இருந்து ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, அதே நேரத்தில் சூரியன் வந்து வேறு 9வது இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய கிரகங்கள்லாம் பிரமாதமாக கூடி இருக்குது, இதுதான் தகுந்த நேரம், இப்போ நீங்கள் பூஜையை போடுங்கன்ற போட்டிருப்பாரு, பேர் வச்சுருப்பாங்க. சார் இல்லைங்க சார், அது அவர் வந்து அவர் ஒரு கிறிஸ்டியன், வான் கிறிஸ்டியன் ஜோசப் விஜய். அம்மா ஹிந்துங்க. அவரு எல்லா கிறிஸ்தவ முறைப்படி எல்லாத்தையும் கிறிஸ்தவ முறைப்படி மாறினாலும் அடிப்படையில் அவங்க அம்மா இந்துவா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் அப்பா அவரை கிறிஸ்டியனை தான் வளர்த்துருக்காரு. கிறிஸ்தவனை தான் வளர்த்திருக்காரு. அப்புறம் என்ன அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அம்மாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இல்லை, நீங்க தென் துருவத்தையும் வட துருவத்தையும் நல்லா கல்யாணம் தானே கல்யாணம் பண்ணிட்டாங்களே, தென் துருவம் வட துருவம் இணைஞ்சு தானே இந்த 3வது துருவம் வந்து இருக்குது. அப்புறம் பேசுறீங்க. சனாதனமும் இது கிறிஸ்தவமும் ஒன்னா சேர்ந்து உருவான கண்டுட்டீங்க. அவர்கிட்ட சனாதன கோட்பாடு என்னத்தை கண்டுட்டீங்க? வரப்போது பாருங்களேன். இனிமேல் ஏதாவது பார்த்து சனாதனத்துக்கு எதிர்ப்பா பேசுவாருங்க அவரு. பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல என்னத்துக்கு அடையாளம் என்ன? ஒரு கிறிஸ்தவ எண்ணத்துக்கு போட்டு வச்சுக்கிறாரு. இன்றைய காலத்துல ரோமன் கேத்தலிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள போட்டு தான் வச்சுக்கிறாங்க. அப்படி நீங்க எப்படி சமாளிக்கலாம்? வச்சுக்கிறாங்க சார். விஜய் ரோமன் கேத்தலிக் சார். எனக்கு தெரியும் சார், நான் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவன். என் ஸ்கூல் பேர் லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல். ஆர்சியில போட்டு என்னுடைய பிரின்சிபாலுடைய ஹெட்மாஸ்டருடைய பேர் வந்து புஷ்பநாதர். என்னுடைய அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டருடைய பேர் வந்து அருள் ரொசாரியோ ஜோசப். இவங்ககிட்ட தான் சார் நான் படித்தேன். என்னுடைய பள்ளி ஆசிரியர்களாக மரியோ சோசே, ஜெகராஜ், திவ்யாநாதன், லாரன்ஸு, இவங்கெல்லாம் தான் சார். அருளப்பன், இவங்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள் சார். கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன் சார். பிஷப் செல்வநாதரால் நடத்தப்படுகிற பள்ளி ரோமன் கேத்தலிக்கு. எனக்கு பிரேயர் தெரியும். நான் பைபிள் படிச்சிருக்கேன். அதனால் எனக்கு வந்து கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லாதீங்க. கிறிஸ்தவத்திலே வளர்ந்தவன் நான். கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாடி லயோலா காலேஜில் இருந்தேன், ரோமன் கேத்தலிக். அதை விட என்ன இருக்குது? நான் கிறிஸ்தவன் நினச்சிக்கிட்டு என்ன வந்து சர்ச்சுக்குள்ள எல்லா கிறிஸ்டியன் பாரம்பரியத்துக்கு மாறிக்கிட்டு வராங்க. ஆமாம், எல்லாம் இருக்கலாங்க. இவ்வளவு நாள் இல்லாத அந்த பொட்டு இன்னைக்கு புதுசா எப்படி வந்ததுன்றதா? அது ஒரு பழைய போட்டோ சார். பழைய போட்டோ எடுத்துக்கொண்டு அந்த லெட்டர் பேட்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு கூட பழைய போட்டு சார். ஃபங்க்ஷன்ல அவர் வர சொல்லுங்க. அதை விட இன்னும் அழகா சொல்லலாம். போட்டோல வந்து அந்த பிரிண்ட் எடுக்கும்போது தப்பா அந்த இடத்துல இந்த கருப்பா நெகட்டிவ் வந்து அது வந்துருச்சு சார் சொல்லுங்களேன், ஈஸியா இருக்குமே சார். ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துக்க போயிருக்காரு. அங்க வாசல்ல எப்பயும் போட்டு வைப்பாங்க. அதாவது சாந்து போட்டு வைக்கிறாங்க. கேள்விப்பட்டதில்லை சார். ஏதோ ஒரு மை வைப்பாங்க. ஒரு அந்த முஸ்லீம்கள் வந்து அதை தஞ்சாவூர் பக்கமெல்லாம் போனீங்கன்னா இன்றைக்கி இருக்கும். ஒரு பிறை போட்டு இது வைப்பாங்க. இதில் அத்தரில் புடுகு இதில் வைப்பாங்க. அதெல்லாம் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் பிரபலமாக இருக்கும். அந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்கிறது இப்போ கிடையாது. அப்படியே வைப்பாங்க. நெத்தியில் வச்சுக்கலாம். பிறை வைப்பாங்க. திருமணங்கள் எல்லாம் வைப்பாங்க. அது எந்த மதத்து இதாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த சம்பிரதாயங்கள். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இவர் இத்தனை நாள் வைக்காதவர் வந்து அதை வந்து சரி அப்படி தான் வச்சாங்க, அதை அழிச்சிட்டு போயிருக்கலாமே. அதோட என்னத்துக்கு போஸ்ட் கொடுங்க சார்? அந்த டைம்ல வச்சுக்கிட்டாரு சார். அந்த போட்டோவை ஏன் சார் லெட்டர் பேட்ல போடுறாரு? அதெல்லாம் அழகா இருந்திருக்காரு சார். சரி ரைட், உங்களுக்கு சந்தோஷம் தான். ரைட், எங்க கேள்வி சார் இது. நீங்க திருப்தி அடைஞ்சா எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. இல்ல விஜய் அரசியலுக்கு வந்ததால எதுவும் பயப்படுறீங்களா? ஐயோ திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஐயோ என்ன பயம் சார். அப்படியே விஜய் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1949ஆம் வருஷத்துலேருந்து திமுக அழிந்து விடும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆட்சிக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்குது, அடிஞ்சிடுச்சுன்றாங்க. ஆட்சியில் இருந்தாலும் அடிஞ்சிடுச்சு. நானுங்க 75 வருஷமாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி சார். அதோடு சேர்ந்து உருவான பல கட்சிகள் இன்றைக்கி இல்லை சார். காங்கிரஸ் தான் இதோட பழமையான கட்சி. அதுக்கே இன்றைக்கி சின்னமெல்லாம் மாறி போய் பல தலைவர்கள் மாறி போய் எங்கெங்கேயோ போயிடுச்சு சார். ஒரே தலைமையின் கீழே இன்றைக்கி உள்ள நின்றுக்கிட்டு இருக்கிற, ஒரே சின்னத்தின் கீழே இன்றைக்கி உள்ள நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரே
தலைமை கட்டடத்துக்கு கீழே இன்றைக்கு வரல இயங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு கட்சி 75 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது அழிஞ்சிடும் சார். விஜய் வந்து அழிஞ்சிடும். ஒரு காமெடிக்கு அளவு இல்லையா? ஒரு அளவுக்கு சிரிக்க முடியும் சார். இவ்வளோவெல்லாம் ஜோக் அடிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எகிரி குதிச்சிருவோம் சார் இப்படிலாம் பண்ணிங்கன்னா. விஜய் வந்தா உங்களுக்கு ஏன் ஐயோ எனக்கு என்ன சார் பார்த்துறது? நீங்க இன்னும் வரவே இல்லை, வர்றேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள ஒரு பூணூல் போட்டு பாரு, கட்சி பேர்ல அஸ்ட்ராலஜி பார்த்து வச்சுட்டாரு. நானா கேட்டேன். நான் சும்மா நீங்க வந்து உடனே ஏன் சார் வெற்றி கொடி கட்டுன்னு பேர் மாத்தி வச்சுட்டாரு. நீங்க தமிழ சார் இது மாதிரி தமிழ் அழகா வச்சுட்டாரு சார். எனக்கு சந்தோஷம். அதோட விட்டு போயிருக்கலாமே. நீங்க அது திருப்பி சார் இதனால மாறினதுனால ஒரு பேர் கட்டு சார் அவர் விஜய் ஏதாவது ஆயிடுவாரா சார்? சார் இதனால இதா சார் ஏன் சார் பதறீங்க? நீங்க பதறீங்க, நாங்க பதறோமா? நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லிட்டு இருந்தீங்க இக்கு வச்சுட்டாரு. உங்களுக்கு சந்தோஷமா? ஆமா, மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் சொல்லிட்டு திருத்திக்கிற அது ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். நீங்க விடலையே. அஸ்ட்ராலஜி பார்த்தாங்க, 12 லெட்டர் வரும், பூணூல் போட்டு பாரு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு தான் அந்த விளக்கம் சொன்னேன். நான் முதல் வார்த்தை என்ன சொன்னேன்? மற்றவங்க விமர்சனத்தை கேட்ட உடனே தமிழ் கொலை செய்தார்னு இது வந்துட போதுங்கிற பழி வந்துட போதுன்னு அந்த விமர்சனத்தை கேட்ட உடனே திருத்திக்கிற மனப்பான்மை அவருக்கு இருக்குது. அதை நினச்சி மகிழ்ச்சியாக இருக்குது, வாழ்த்துக்கள் தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் விடாம ஏன் சார் அந்த பேரை வச்சாங்க சார்? அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்திருக்கு, உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தது. நான் நிண்டி விட்டோடனே எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு சார். நீங்க சொல்றேன் அவ்வளோ வன்மம். அந்த அவர் வந்து அந்த இதுக்கு போயிடுவாரு, சனாதனத்தை ஆதரிப்பாரு, பொட்டு வைப்பாரு, பூணூல் போடுவாரு. அவ்வளோ வன்மத்துல இருந்திருக்கு. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவேன். ஏன்னா யாருமே சேராம கிடக்குறாங்க, ஒண்டியா கிடக்குறாரு பாவம். தமிழர் மணிவன் கூட ரசிகர்கள் மட்டும் எத்தனை தமிழர்? ஆமா ஆமா, 1.5 கோடி. அந்த நம்பர் ஒன்று இருக்குது, 1.5 கோடி ரசிகர்கள் தமிழ்நாட்டில். அது ஃபிக்ஸட் நம்பர். எனக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா? 1.5 கோடி சார். இந்த 1.5 கோடி வச்சுட்டு எவ்வளோ எத்தனை கட்சி தான் சார் வரும்? பழனிசாமி கேட்டால் எனக்கு 1.5 கோடி, சசிகலா கேட்டால் எனக்கு 1.5 கோடி, தினகரனை கேட்டால் 1.5 கோடி. நேற்று வரல அடையாளமே தெரியாமல் இருந்தால் அண்ணாமலை வந்து எனக்கு பின்னாடி 1.5 கோடி பேர் இருக்காரு. அந்த 1.5 கோடியில் என்ன சார் இருக்குது? அடுத்த அதை சொல்லுங்களேன். விஜய்க்கு ஒரு கோடியாவது இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க சார். எல்லாம் நிச்சயமாக இருப்பாங்க. உங்கள் ஆசையை நான் ஏன் கிடைக்கணும்? கட்சியே அதுக்கு மேலே போச்சுனாக்கா வன்மை ஏன் சார் உங்களுக்கு? அப்படிங்க 1.5 கோடி இல்லை சார், 1 கோடி இல்லை சார், 1000 கோடி. ஏன் நம்பரை பிச்சைக்காரத்தனமாக பேசுகிறீங்க? நல்ல பெரிய நம்பராக சொல்லுங்களேன். அதுக்கு மேலே ஏன் நம்பர் வர மாட்டேங்குது உங்களுக்கு? சொல்லுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 1 கோடி தான் சார், எங்களுக்கு 10 கோடி அப்படின்னுங்களேன். என்னை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் 2 கோடி உண்டு. அந்த தெருக்கோடி, இந்த தெருக்கோடி, ஆக 2 கோடி. அந்த காலத்தில் அவையார் பாடினா சார், கோடி பாடல்கள் பாடு அப்படின்னாங்க. அப்படின் போது மதியாதார் தலைவாசல் மதித்தொரு கால் மிதியாமை கோடி பெறும் அப்படி சொல்லி ஒவ்வொரு கோடியாக இந்த மாதிரி கோடி பெறும்னு சொல்லிட்டு 4 கோடி பாடினேன். 4 கோடி பாடியிருக்கேன். அது மாதிரி எல்லாத்துக்குமே 2 கோடி உண்டு. தெருடைய அந்த கோடி, தெருடைய இந்த கோடி, ஆக ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி உண்டு. எனக்கு 2 கோடி, இந்த பக்கம் 1 கோடி, இந்த பக்கம் 1 கோடி. இந்த தெருக்கோடி அந்த தெருக்கோடி எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் உங்களுக்கு 2 கோடி உண்டு. உங்கள் வீட்டுக்கிட்டே 2 கோடி இருக்குது. அந்த கடை இல்லை, எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, வழக்கமாக பிஜேபியை தான் விமர்சிப்பீங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. இப்போ ஒரு கிறிஸ்டியன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு புரியல யார் பிஜேபிக்கு பி டீம்னு எனக்கு புரியல. எதிர்க்கவே இல்லை. நீங்கள் இப்போ விமர்சிக்கிறீங்க, அவர் வந்து இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ, அது போட்டாரு இது போட்டாரு, அந்த கொள்கைக்கு போறாருன்னு நீங்கள் சந்தேகத்தை கலப்புறீங்கல்ல. அப்போ யார் பிஜேபியோட பி டீம்? நீங்கள் கோச்சிக்கிறீங்க எதுக்கு? ஆமா சார் அவர் போட்டிருக்காருன்னு விட்டுட்டு போலாமே. நீங்க தானே பதறீங்க. இல்ல சார், இல்ல சார், சார் அந்த பொட்டு எங்கேயோ இருந்து சார், கீழே கிடந்து சார், அப்படி கீழே விழும்போது ஒட்டிக்கிச்சு சார். அப்படி ஏன் சார் அப்படி பதறீங்க? ஏன் அப்படி பதறீங்க சார்? திருச்சி பேசுறது, உள்நோக்கம் கற்பிக்கிறது எல்லாம் பிஜேபி செய்யும். நீங்க இப்ப நீங்க சரிங்க, அப்ப யார் பிஜேபி? நான் உள்நோக்கமே கற்பிக்கல, நான் வெளிநோக்கமா தானே பேசுறேன். பொட்டுக்கு உள்நோக்கம் சொல்லல. அந்த பொட்டு ஏன் வச்சாருன்னு கேட்டேன். நீங்க பதறீங்களா? பொட்டு கீழே விழுந்துருந்து சார், தடிக்கு விழுந்தாரு, அப்ப எந்திரிக்கும் பார்த்தா பொட்டு ஒட்டிக்கிச்சு சார். அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டார் சார். யார்? நீங்கள் பார்த்துறீங்க, நான் இல்லை சார். ஏன் சார் போட்டு வச்சுக்கிட்டாருன்னு கேட்டேன். துடிக்கிறீங்க சார், அந்த பொட்டில் ஒன்றுமே இல்லை சார். சார் சார் ஒன்றுமே கிடையாது சார். ஏன் சார் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு? ஏன் சார் பண்ணுறீங்க? ஏன் சார் பார்த்துறீங்க?
ஏன் சார் பதறீங்க? பொட்டு வச்சுக்கிட்டாரு, விட்டுட்டு போங்க சார், போக வேண்டியது. அதை நாங்க விட்டுட்டு போயிட்டோம் நீங்க சார். சொல்ற கதையை கேட்டபோது யாரோ வச்சாங்களா அந்த பொட்டை, அது ஆமா சார், வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த வந்தா போட்டோவை ஏன் சார் போட்டாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சார், அதுல சொல்றது அவருடைய உங்களுக்கு ஏன் reaction நல்லா இருந்தது பதில் சார். சொல்ல வரல. உடனே ஏன் சார் வரணுமா? ஆக உங்களுக்கு தெரியுது அந்த போட்டோவை போட்டா ஏதோ கெட்டதா அந்த ஜனங்க நினைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அதை ஏன் சார் சொல்றீங்க சார், கேக்குறீங்க? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கிறிஸ்டியன்ன்ற ஒரு விமர்சனம் கிளம்புறப்போ ஜீசஸ் சேவ்ஸ்னு மேல போட்டு ஜோசப் விஜய்னு லெட்டர் பேர் இப்போ அதை விட்டாரு போட சார். வேண்டியதானே, அதையும் எடுத்தாரு. அப்ப அவர் நடிகர், இப்ப பொதுவா இருக்கணும், பொதுவா இருக்காரு, மத சார்பற்றவரா இருக்காரு. அப்ப நடிகராக இருக்கணும் பொதுவா இல்ல, கிறிஸ்தவனா தான் நடிகர். சார் நடிகரா இருக்கப்ப அப்படி ஒரு விமர்சனம் வந்துச்சு, அதுக்கு பதிலடி நடிகராக இருக்கும்போது அந்த ஜீசஸ் சேவ்ஸ்ன்னு போட்டார்ல, அப்ப கிறிஸ்தவர்களுக்கு ஜீசஸ் சேவ்ஸ்ன்றது காமன். அது காமன் இல்ல, அந்த பையன் எடுத்தாரு. சார் இங்க சில பேர் சில பேர் இருக்கிறாங்க, ஏன் சார் சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் சார் பதறீங்க? சொல்லுங்க சார். சார் சில பேர் ஏத்துக்க சில பேர் மாட்டாங்க. எதுக்கிறதுக்காக ஏன் சார் அவர் பொதுவா இருக்காரு சார், பொதுவா இருக்காருன்னு பிறப்புக்கும் சொல்றீங்க. எல்லா உயிருக்கும் தமிழனுக்காக வரார் சார். அதான் வள்ளுவருடைய வாக்க வச்சிருக்காரு சார். அப்பவே போட்டிருக்கலாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நேத்தா எழுதினார் வள்ளுவர். எப்ப எழுதினார்? அவர் அப்பயே எழுதியிருக்காரு. அது தெரியாத இவருக்கு? சார் அது வந்து பள்ளிக்கூடத்துக்கு பிரச்சனை வேற போகலையா? சார், படிக்கலையா? அது பிரச்சனை வேற சார், இது அரசியல் வருகை சார். ஆக அதுக்காக மாத்திக்கிட்டார். கரெக்டா? அரசியலுக்காக மாத்திக்கிட்டார். கரெக்டா? இதை சொன்னா அவர் மேல வன்மம்பீங்க. இந்த கேள்வியெல்லாம் வருங்க, அதுக்கு பதில் சொல்லணும். வன்மத்தில் பேசுனாங்களோ அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்பதான் அரசியல். வேற வழி என்ன பண்ண முடியும்? இதுவரை நீங்கள் வந்து தயாரிப்பாளர்கள் தியேட்டர்காரர்களோட உங்கள் கதை முடிஞ்சுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் வர்றீங்க. உங்கள் படத்தை ரசிக்காதவனும் உங்களை பற்றி கண்டுக்காதவனும் எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். அதுதான் அரசியல். அதுதான் சினிமாவுக்கு அரசியலுக்கு இருக்கிற வித்தியாசம் தான். இனிமேல் நீங்கள் அலசப்படுவீர்கள். உங்களுடைய அழுக்குகள் பொதுமக்கள் மத்தியில் கழுவப்படும். தத்தில் இன்னன் வில் பி வாஷ்ட் இன் பப்ளிக். அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும். அதுதான் அரசியல். ஏன் அவன் இத்தனை பேர் ஓடினா, ஏன் இத்தனை பேர் காணாமல் போனான்? யாரு காணாம போனா? பாக்யராஜ், சரத்குமார் இன்னும் கழிச்சு ஜெயிச்சார்ல. எம்ஜிஆர் சினிமாவிலேயே வந்தார். சினிமாவுக்காக சினிமாவுல இருந்துட்டு சினிமாவோட பேச அரசியல் சார். அரசியல் அவ்வளவுதான். அவர் அரசியல்வாதியே வந்தார். ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அரசியல் விஜய கொண்டு போய் சரத்குமார், பாக்கியராஜ், டி ராஜேந்தர் கூட தான் ஒப்பிடுவீங்களா? சரி, ஒப்பிட்டு ஏன் ஒப்பிடலைன்னா, சினிமாவை தவிர வேற எந்த பொழப்பும் இல்லாத பாக்யராஜும், சினிமாவை தவிர வேற எந்த பொழப்பும் இல்லாத சரத்குமார் மாதிரி சினிமாவை தவிர வேற எந்த பொழப்பும் இல்லாத விஜய்னு சொல்றேன். மக்கள் பணிகள் நிறைய செஞ்சிருக்காரு சார். அதுதான் உங்களுக்கு ஒண்ணு தெரியும், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நிர்வாகிகள்லாம் பல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் அப்பதான் கட்சி ஏற்கனவே இருக்குது. ஆல்ரெடி இன்னைக்கு கையெழுத்து போட்டு அபிஷியலா தலைவர்ன்ற போஸ்டோட வர அதே பேர்ல அப்படியே போயிட்டு இருக்குது. என்ன இயக்கத்துல இருந்தாங்க? அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்தை பேர்ல வந்து அவங்க எலெக்ஷன் மக்கள் இயக்கம் சார். அதே கட்சி அந்த மக்கள் அதே பேர்ல கட்சி நடத்திட்டு போறது. என்னத்துக்கு புதுசா ஒரு பேர் வைக்கிறாரு? நீங்க தான் சொல்லுங்க. இதுக்கு மேல கேட்டாக்கா உங்களுக்கு ஏன் சார் வேணுமோ, உங்களுக்கு ஏன் சார் இதுன்னு பதவி அப்படியே நடுங்கி விடன்னு ஆயிடுறீங்க, ஹிஸ்டரிக்கல் ஆயிடுறீங்க. இப்போ சொல்லுங்களேன், ஏன் சார் பேரை மாத்தினாரு? ஏன் சார் அந்த ஜீசஸ் சேவ்ஸை எடுத்தாரு? போட்டுக்கிட்டு வர வேண்டியது தானே. வெளிப்படையாக சொல்லிட்டு, ஆமா நான் கிறிஸ்தவன் தான், மக்களுக்காக சேவை செய்ய வருகிறேன், அவர் அப்படி போட்டுக்கிட்டு வந்து இந்த போட்டு வர வேண்டியது. ஏன் சார் இன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் கிறிஸ்தவ அந்த ஜீசஸ் சேவ்ஸ் உங்க கண்ணுக்கு படுது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் உங்க கண்ணில் பட மாட்டேங்குது. ஜீசஸ் நான் வெறுக்கலையே, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அது கண்ணில் பட்டது. அது ஆமா, அதே பேசுங்க சார். அதான் ஜீசஸ் சொல்றாரு. நீங்க ஏன் சார் ஜீசஸை கேவலப்படுத்துறீங்க? சார் நான் கேவலப்படுத்துறேன். நீங்க சொல்றது அப்படிதான். வள்ளுவர் பொதுவானவர் சார். வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்ப ஜீசஸ் சொல்லலையா? ஜீசஸ் வந்து கிறிஸ்தவ, ஜீசஸ் வந்து கிறிஸ்தவர்கள் வணங்குறவங்க. வள்ளுவரை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, வள்ளுவரை வச்சிருக்காங்க. ஜீசஸை எல்லாரும் ஏத்துக்கலன்னு யார் சொன்னா உங்களுக்கு? அவர் என்ன உங்களுக்கு மாத்திரம் சொந்தம் நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல இன்னைக்கு நான் கிறிஸ்தவ பள்ளியில படிச்சவன் சார். நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன் சார். நான் மசூதிக்கு போயிருக்கேன் சார். என்ன நீங்க ஏன் ஒரு ஒரு அவதார புருஷரை மக்களை திருத்த வந்த ஒரு போதகரை ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளார ஏன் அடக்கப்பாரு? நான் மக்கள் பார்வையில இருந்து பேசுறேன். மக்கள் பார்வையில நீங்க சொல்லல. இன்னைக்கு ஹெச்ராஜாட்ட போனா ஜீசஸ் ஏத்துப்பாரு. ஹெச்ராஜாட்ட போனா ஜீசஸ் ஏத்துப்பாரா? அர்ஜுன் சம்பத்திட்ட போனா ஏத்துப்பாரு. அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. வள்ளுவரை எல்லாரும் ஏத்துப்பாங்க சார். அது வள்ளுவர் அவங்களும் ஏத்துக்கல. ஏன் ஆளுநர் ஆர் ரவி ஏத்துக்கிறாரு? என்ன ஏத்துக்கிட்டாரு? அதுக்கு காவி ட்ரெஸ் ஏன் சார் போடுறாரு? அவர் ஆளை மாத்துறாரு, மதம் மாத்துறாரு. அப்புறம் தானே ஏத்துக்கிட்டாரு. உட்காந்துட்டு உள்ள ராமபஜனை பாடிப்பட்டு சுண்டல் வித்துக்கிட்டு இருக்காரு. அவரு கவர்னர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் திருவள்ளுவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா? ஈர்ப்பு இல்லை, அதை ஒன்றும் பண்ண முடியல, பேசாம அக்செப்ட் பண்ணிட்டாங்க.
தீக்குறளை சென்று ஓதோம்னு எழுதணும் சார் ஆண்டாள். ஒழித்து கட்டிட குரலை சொன்னவ ஆண்டாள். அப்படிப்பட்ட வன்மத்தை காட்டினவங்க அவங்க. வள்ளுவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக அதை எவ்வளோ தூரத்துக்கு அழித்து ஒழிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணவங்க. அதெல்லாம் திருக்குறளை வந்து திராவிட இயக்கங்கள்லாம் வந்து பெருசு பண்ணி பேச ஆரம்பித்த பிறகு தான் இவ்வளவு எதிர்ப்புக்கும் மத்தியில் இதெல்லாம் தாண்டி அது நின்றுக்கிட்டு வந்துருச்சு. தீக்குறளை சென்று ஓதோம்னா என்ன அர்த்தம்? காலையில் திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதுவதற்கு முன்னால் குறளைத்தான் வந்து மக்கள் வந்து ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு பாராயணம் பண்ணி படிச்சிருக்காங்க. அதை 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டாள் எழுதுனது நமக்கு புரியுறது என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக நான் திருப்பாவை பாடியிருக்கேன், திருவம்பாவை பாடியிருக்கேன், அதை படிக்கிறாங்க. தீக்குறளை ஓதுறதை நிறுத்துக்கிட்டான்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு வன்மத்தை காட்டினாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் கடவுளை கண்ணாப்பின்னான்னு பேசினவர். வள்ளுவர் நாத்திகம் பேசினவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக உலகியற்றையான்னார். ஒழிச்சர்றா கடவுளன்னார். அந்த தைரியம் யாருக்கு இருந்து? பாரதி பெரிய இதாக புரட்சி பாரதி அவரே என்ன சொன்னார்? தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னு ஜகத்தினை அழிச்சிடும், கடவுள்கிட்ட போல உலகத்தை அழிச்சிடும், யாருக்கா போட்டுன்னு. தைரியம் இல்லை. வள்ளுவர் சொன்னார் பறந்து கெடுக்க உலகியற்றியான். கடவுள் யாரோ உலகத்தை படைச்சவன் கடவுள் யாரோ சொல்றிய அவனையே நாசமாக போட்டுட்டா அப்படின்னு. அந்த துணிச்சல் யாருக்கு? புத்தருக்கு சமமாக புத்தர் வந்து வள்ளுவர் புத்தர் 2 பேர் தாங்க தீவிர நாத்திகத்தை பேசணுங்க. சமண மதமே நாத்திகம் பேசுகிற மதம் தான். கடவுள் இல்லைன்னு அவங்க தான். தெரியுமா உங்களுக்கு? நீதான் கடவுள்ன்றது தான் அந்த மதங்கள்லாம் சொன்னேன். இன்றைக்கி வந்து சொல்கிறானுங்க பகவத்கீதையில் என்ன சொல்லியிருந்தா, பிறப்பில் எல்லாருமே சூத்திரர்கள் தான். அவன் வந்து பூணூல் போட்டதுக்கு பிறகு தான் அவன் பிராமணன் ஆகிறாங்கிறாங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அப்போ நான் பூணூல் போட்டேன் என்னை பிராமணனாக்கி கோயில் கருவறைக்குள்ளார என்னை கும்பிட விட்டுருவியான்னு. இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தமில்லை இதுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜீசஸை பற்றி சொன்னதுனால சொல்ல வர்றேன். எம்ஜிஆர் வந்து ஜீசஸ் என்ற படத்தில் நடிக்கிறதுக்கு இருந்தார். P.A. தாமஸுங்கிற ப்ரொடியூசர் தயாரித்த படத்துக்கு ஜீசஸுங்கிற படத்தில் நடிக்கிறதுக்கு மேக்கப்லாம் போட்டார். ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஜீசஸ் மேக்கப் எல்லாம் போட்டு படம் ஸ்டில்ஸ் எல்லாம் பெருசாக வந்துருச்சு. 2 ஸ்டில்ஸ் வந்துருச்சு. அப்போ எங்கள் அண்ணனை ராஜாராம காஞ்சி பெரியவர் வந்த பெரியவர் இந்த 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 நாடுசாமி சின்னசாமி இவனுங்களாம் இருக்காங்க. இவனுங்க இல்லை, அந்த பெரியவர் அவர் கூப்பிட்டு அமிச்சார். போனார். எப்பா எம்ஜிஆர் ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் பின்னாடி பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் பாட்டுக்கு ஜீசஸ் எல்லாம் படமாக எடுத்தாக்கா ஏற்கனவே இந்து மதத்தில் ஆளுங்க இல்லாமல் நலிஞ்சு போயிட்டுருக்காங்க. நீங்கள் வேறு திராவிட இயக்கம்னு பேசி இந்து மதத்துக்கு எகைஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதையும் பண்ணாருன்னா இந்து மதம் இன்னும் நசிச்சு போயிடும். கொஞ்சம் தயவுசெய்து அதை கை விட சொல்லு அப்படின்னார். இப்போ எம்ஜிஆர்கிட்ட எங்கள் அண்ணன் சொன்னார். அப்புறம் தாமஸுக்கிட்ட சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த படம் அப்படி தான் கைவிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு போல் தலைவன் ஒரு படம் எடுத்து ஓட்டார். வாணிச்சிரியும் அவர் நடித்த படம். சரியா போல் அது வேறு விஷயம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அவரை வந்து ஒரு ஜீசஸுங்கிற வந்து மனித குலத்துக்கே அவர் பேசினாருங்க. புத்தர் வந்து மனித குலத்துக்கே பேசினாருங்க. வர்த்தமான மகாவீரர் மனித குலத்துக்கே பேசினாருங்க. அவங்கெல்லாம் பேசினாங்க. இவங்கெல்லாம் இந்த கிருஷ்ணா வந்து எனக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு பேசினாங்க. நான் சொன்னது சிலர் இங்க இருக்கிறவங்க ஜீசஸை ஏத்துக்கல. அதுக்கு அவங்களுக்காக காமனா இருக்கிற அவர் பயப்படுறாரு. அப்ப காமனா இருக்க திருவள்ளுவரை போட்டிருக்காரு. பயப்படுறாரு. திருவள்ளுவரை எல்லாரும் ஏத்துக்கல. அப்ப ஒரு விஷயம்னாக்க பயந்துக்குவாரு. இதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி சார் எல்லாரையும் அரவணைக்கிறார் சார். காம்ப்ரமைஸ் திருவள்ளுவர் வச்சு எல்லாரையும் அரவணைக்கிறார், மறைக்கிறார். தன்னுடைய மதத்தை மறைச்சு இதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பதவிக்காக. ஏன் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மதத்தை போட்டுக்கிட்டு இருக்காரா? இல்லையே. ஆமா, அதே மாதிரி அவரும் போடல. ஜெயலலிதா அம்மா போட்டாங்க. இருந்தவருங்க ஜீசஸ் சேவ்ஸ்னு அவருடைய இதுல இருந்துன்னு சொன்னீங்கல்ல சார். அது பிரச்சனை. அது வந்து மத பிரச்சனையை மாத்துனாங்க சார். அங்க மதத்தை திணிச்சு ஆக பயந்துட்டாருல்ல. ஆமாயா நான் ஜீசஸை கும்பிடுறோம். நீங்க அரசியல்ல மதத்தை திணிக்க சொல்றீங்க. எது மதத்தை திணிக்கலைங்க. என் மதத்தை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா இப்ப எச்ராஜா என்ன பண்றாரு? இந்து மதத்தை அல்லாதவங்களும் அயோக்கியன்னாரு. அதனால செருப்பு அடிப்போம். இப்ப எனக்கு புரியல, பாஜக வந்து மதத்தை அரசியல்ல கலக்குறாங்களா கலக்குறீங்களா? தெரியல சார், எனக்கு தெரியாது. நாங்க தான் கலந்துக்கிட்டு இருக்கோம். பாஜகவுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சார்.
சம்பந்தமே கிடையாது. சரி சார், அப்படி சொல்லல சார். இல்ல, இவ்வளவு நேரம் நீங்க ஏன் ஜீசஸ் காப்பாத்துறதுக்காக ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சார்? நாங்க கஷ்டப்படுறோமா இருக்கு. நீங்க போயிட்டு விஜய் மதத்துக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. மோடியே நான் சொல்லல சார், மோடியே அப்படி சொல்லல. பாஜக இந்த அளவுக்கு விமர்சிச்சுட்டு இப்ப விஜய் வந்து ஏன் மதத்தாங்க போடலன்னு கேக்குறீங்களா? அப்ப யார் மதவாதின்னு தெரியல. ஏன் பயந்தாருன்னு தான் கேட்டேன். ஏன் பயந்தாரு சார்? பப்ளிக்கான ஜீசஸ் சேவ்ஸ்னு போட்டாரு. இப்ப ஒரு மதத்தை திணிக்கணும் இவ்வளவு கேள்வி எதுக்காக, இவ்வளவு வருது? ஒரு அரசியல் இருங்க, இவ்வளவு வியாக்கியானம் எதுக்காக வருது? ஒரே ஒரு கேள்வி, நெத்தில ஏன் சார் பொட்டு வச்சாருன்னு கேட்டேன். துடிக்கிறீங்க, அவர் பொதுவானவர் சார். ஏன் பொதுவானவர்ங்கிறதுக்கு ஜீசஸ் சேவ்ஸ்னு போட்டா பொதுவானவர் இருக்க முடியாதா? அப்ப இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் பொதுவானவர்கள் இல்லையா சார்? சிலர் ஏத்துக்க மாட்டாங்களே சார். சிலரையும் நம்ம மாத்தணும் சார். என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதுதான் தலைவனுடைய தலைமை. ஒரு அரசியல் இதுல கடவுள் மறுப்பை வந்து முடியாது. கடவுள் மறுப்பு அதேதான் பாஜக பண்றாங்க. ஏன் எதிர்க்கிறீங்க? அவங்க வந்து இப்ப எல்லாரும் இந்து கடவுள்கள் பாஜக என்ன என்கிட்ட வந்து திணிக்காதுங்கிறதான் கேள்வி. அவன் என்ன பண்றான்? முஸ்லீம்கள் வந்து இது பர்கா போட்டுக்கிட்டு வந்தால் போடக்கூடாதுங்கிறான். யார் நீ? நான் வந்து பீஃப் சாப்பிடக்கூடாதுங்கிறான். யார் நீ? இங்கே வந்து மசூதி இருக்கிற இடத்த இடிச்சுவிட்டு கோயில் கட்டுவாங்கிறான். யார் நீ? நீ யார்? ஒரு வந்தேரி. மத்திய ஆசியாவில் மாடு மேய்ச்சிக்கிட்டு மாட்டை தின்னுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு காட்டு மிராண்டி கூட்டணி, புடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் உள்ளே பூந்த கூட்டணி. நீ வந்து எனக்கு உத்தரவு போடுறியா? கார்கே அழகா சொன்னார். we are the sons of the soil. we are the sons of the soil. you are அதுதான் சார், ஓடக்கூடாதுன்றது தப்பு, விட்டுருங்க. ஆர்.என். ரவி திருவள்ளுவர் காவி இது பூசினாரு, அவர் விருப்பம், விட்டுருங்க. அத நாங்க ஒண்ணும் சொல்லலையே. இப்போதான் நாங்க என்ன சொன்னோம்? விட்டுருங்க. நீங்க கேட்டபோது நான் என்ன சொன்னேன்? வள்ளுவரையே ஒழிச்சு கட்டுவோங்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு வள்ளுவரை ஏத்துக்கிட்டு அது காவி வேஷம் போட்டு பெரியாருக்கே காவி இதெல்லாம் கலர்லாம் அடிச்சு பயந்து போய் அவர்கிட்ட காலில் விழுவுற அளவுக்கு வந்திருக்காங்க. நமக்கு கிடைத்த வெற்றி இல்லை. அவங்க பெரியாரை மாற்ற முற்படுறாங்க. மாத்தலிங்க, பெரியாரை எங்க ஆளுன்னு காட்டிக்கிறாங்க. பெரியார் அவங்க பெரியாருக்கு காய் விட மாதிரி போட்டதுனால பெரியார் அன்னைக்கு இதாயிட்டாரு, கடவுளை கும்பிடுறாங்க. சரி, அப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீ வந்து ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்டு தைரியமாவா? அந்த தைரியம் உனக்கு, அந்த தைரியம் இல்லை. நீ ஒரு கோலங்கிறதா நான் சொல்ல வர்றேன். காம்ப்ரமைஸுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு நீ தயாராகிட்ட, பொட்டு வச்சுக்கிறது தயாராகிட்ட. ஜீசஸ் தூக்கி எரிஞ்சுவிட்ட, அந்த தமிழில் வந்து தப்பாக இருக்குதுன்னு வந்து இக்கு போட போயிடுற, பயப்படுற இல்லைன்னு சொல்லுங்களேன். தைரியமாக ஆமாம் நான் இப்படித்தான் எடுத்ததுடைய கருத்தை என் உள்ளம் என்றால் எவர் எடுத்து சொல்வேன், எவரவர்களும் நில்லேன் நஞ்சேன்னா. போற்றுவர் போற்றட்டும், பொழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் என்றால் எடுத்து சொல்வேன், எவரவரினும் நில்லேன் நஞ்சேன். இதுதாங்க ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய லட்சணம். அவன் சொல்லிவிட்டான்னு சொல்லித ஒரு கழுதையை கூட்டிகிட்டு அப்பனும் மகனும் போகும்போது ஊரார் பேச்செல்லாம் கெட்டு கடிச்சில அப்பா அம்மாவும் கழுத 3 பேர் சேர்த்தாங்களா, அந்த மாதிரி ஆகப்போகுது கட்சி. அவ்வளோதான் ஆகப்போகுது. ஒவ்வொருத்தர் விமர்சனத்துக்கு அவர் பேரை மாற்றுறது, பொட்டு வச்சுக்கிறது, இப்படி போயிட்டு இருந்தாருன்னா கட்சி எங்கே போகும்? பாவம், நான் சொல்லியிருக்கேன். பாரு, சம்பாரிச்சிருக்கிற, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கிற, சின்ன பையனாக இருக்கும்போதே சம்பாரித்து பெருங்கோடீஸ்வரனாக இருக்கிற ஒரு படத்துக்கு 150 கோடியோ 200 கோடியோ வாங்குறேங்கிறாங்க. பில்கேட்ஸை விட உங்களுடைய வருமானம் ஜாஸ்திங்கிறாங்க. தமிழில் நடிகர்களே ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கிற சில பேர்களில், தமிழ் நடிகர்களில் இந்தியாவிலேயே ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கிற சில பேரில் நீ ஒரு ஆள். அந்த அளவுக்கு வசதியானவன் நீ. இவ்வளோ வசதியாக வச்சுருக்கிற ஆள் ஒரு கட்சியை ஆரம்பித்து காலி ஆகிடாத, பார்த்துக்கோ. ஊரார் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணினா ஒரு உன் கருத்தை நான் ஏற்க வேண்டும், அப்போ தான் நீ தலைவன். எனக்கு பயந்துட்டு ஒவ்வொன்றையும் நீ மாற்றிட்டு போனால் நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும்? பதறாமல் கேளுங்க. இதை வச்சுக்கிட்டு உடனே அவன் மேலே ஏன் சார் கோவம் அப்படின்லாம் போவாது. இதை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. ஒரு தொண்டனை பார்த்து நீ என் வழியில் வருவதாக இருந்தால் வா, இதுதான் என் வழி, இது முட்கள் நிறைந்த பாதை, இது கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை, இதில் நடந்து போவதற்கு போய் சேருகின்ற இடம் என்னவென்றே சரியாக தெரியாமல் கூட நான் போய் கொண்டிருப்பேன். பாதை சரியாக கூட இருக்காது. உனக்கு தைரியம் இருந்தால் என்னோட வா, உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் உனக்கு நல்ல வழியை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு போகணும். ஜீசஸ் என்ன சொன்னார் தான் சொன்னார். அது தப்பா? இந்த ஜீசஸுடைய கொள்கைகள்லாம் தப்பா? எந்த அளவுக்கு பயந்தாங்க அந்த ரோமானிய மன்னன். இந்த ஆளுக்கு வர்ற புகழில் நம்மளை வந்து ஒழிச்சிருவான் போல இருக்குதுன்னு சொல்லி சிலுவையில் அறையிற அளவுக்கு அந்த ஆளுடைய பேச்சுக்கள் இருந்தது இல்லை.
ஒரு கழுதை மேலே ஏறிக்கிட்டு ஒரு ஜெருசலேமுக்குள்ளார நுழையிறாரு. வரலாறு பேசுதுங்க. ஜீசஸனுடைய வருகை இன்னைக்கு ஒரு வரலாறு பேசுது. அந்த மாதிரி ஒரு எழுச்சி மிக்க ஊர்வலம் நடந்தது இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி நீ இரு. உன்னுடைய கடவுள் ஜீசஸ். அந்த ஜீசஸ் காட்டின வழியில் போ. இந்த கொள்கைக்காக என்னை சிலுவையில் இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வேன்னு ஒரு தைரியமாவா? பின்னாடி நான் வரேன். அவன் சொன்னானா பொட்டு வச்சுக்கிட்டாரு, இவன் சொன்னானா வெற்றி கொடிக்கட்டு பேர் மாற்றிக்கிட்டு என்ன நீ தலைவர் ஒவ்வொன்றுக்கும் பயந்து நடுக்கிற. உங்கள் அப்பா உன்னை அந்த ஜெயலலிதா ஒரு மிரட்டோடு உங்கள் அப்பனை வந்து கட்சியை நடத்தாதுன்னு பயந்து ஓட்டினேன். இப்போ எவன் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு பயந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இதை கேட்டாக்கா உங்களுக்கு ஏன் சார் வாங்குறீங்க? நான் என்ன பண்ணுறது? பொதுமக்களாக கேட்குறேங்க. உன்னை நம்பி நான் பின்னாடி வந்தாக்கா நீ இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கு பயந்துட்டு போனாக்கா தொண்டை எந்த வழியிலேயே போவான் சொல்லுங்கள். நேற்று ஆரம்பித்த கட்சியில் இன்றைக்குள்ளார 3 மாற்றங்கள் வந்துருச்சு. அதில் என்ன கட்சி அது? என்ன பிடிப்பு இருக்குது? என்ன கொள்கை இருக்குது? என்ன இருக்குது? கட்சி ஆரம்பித்து 20 நாள் ஆகல, 3 தடவை மாற்றியாச்சு. அதாவது பேசி காலி பண்ணி சோழியை முடிச்சிடணும், அவ்வளோதான். இப்படி ஒரு காத்தராஜனால காலி ஆகிற அளவுக்கு பலவீனமான கட்சியாக இருந்தால் அதை அடிச்சு தான் போகும், அவ்வளோதான் சொல்லணும். யாரோ ஒரு பெரிய தலைவர் சொல்லி அந்த கட்சி காலியாச்சுன்னா கூட அர்த்தம் இருக்குது. நான் ஒரு முகவரி இல்லாத ஒரு ஆள், நான் சொல்லி அந்த கட்சி காலி ஆகுனா அது எவ்வளோ பலவீனமான கட்சிங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்?